ஃப்ரெண்ட்ஸ், நீரிழிவு நோய் அல்லது டயபெட்டிஸ் அப்படின்னாலே நிறைய பேர் ஒரு பயந்துக்கிறாங்க. பட்டு இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியதில் ஒரு பற்றாக்குறை, அவ்வளோதான். இதை நம்ம லைஃப் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரவும் முடியும், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அது ஒரு இன்சுலின் பற்றாக்குறை மட்டுமே, அது ஒரு வியாதி இல்லை. அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சரியான ஃபுட்டு, எக்ஸசைஸு, அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக எப்பேற்பட்ட நம்ம நீரிழிவு ஆர் டயபெட்டிஸ் நோயிலிருந்து வர முடியும். அதுக்கு முழு தானியங்களான திணை, கம்பு, ராகியை அதிகமாக எடுத்துக்கணும். ஒயிட் ரைஸை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் காய்கறிகள் அப்படின்னா சௌசௌ, சுண்டைக்காய், சுரைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். இதில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இன்சுலினை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதும், அதே நேரத்தில் இந்த சர்க்கரை நோய்க்கு ஈஸியாக ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய காய்கறிகள்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகர் ஐட்டங்களையும் பேக்கரி ஐட்டங்களையும் எவ்வளவு தூரம் 99% குறைச்சிருங்க. இந்த சுகரி ட்ரிங்க்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, அதே மாதிரி பேக்கரி ஐட்டமான பிஸா, பர்கர், இந்த மாதிரி ஐட்டத்தையெல்லாம் குறைச்சிக்குங்க. ஆனால் பழங்களை அதிகப்படுத்திக்கலாம். பழங்களான ஆப்பிள், அதே மாதிரி கொய்யா, அப்புறம் பெரிஸ், ப்ளூபெரிஸ் மாதிரி பெரிஸ், இது கிளைக்கமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது. இது சர்க்கரையை அதிகமாக ஏற்றாது, பிளட் சுகரை அதிகமாக ஏற்றாது. இந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெகுலராக ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மார்னிங், ஈவினிங் எப்படி வச்சாலும் சரி. அப்புறம் சாப்பிட்டதும் ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டை உருவாக்கிக்குங்க. அப்புறம் நம்ம தண்ணி எவ்வளவு மேக்ஸிமம் குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிங்க. 3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிக்கிறது ஒரு உடலுக்கு நல்லது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சுகரை வாஷ் அவுட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா சுகரை வாஷ் அவுட் பண்ணுறது, நல்லா தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களால் 4 லிட்டர் வரைக்கும் குடிக்க முடிஞ்சால் குடிங்க, அல்லது மேக்ஸிமம் 3.5 லிட்டர்ஸ்னாச்சு. ப்ரோட்டீன், இது உடலுக்கு கண்டிப்பாக ஒரு விதமான பாடி பில்டிங் அப்படின்னே சொல்லலாம். இது கார்போஹைட்ரேட் மாதிரி பிளட் சுகரை கண்டிப்பாக ஏற்றாது. அதே நேரத்தில் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறக்கும், உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் உதவும். ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா முட்டை, கடலை, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, இதில் எல்லாம் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதை ரெகுலராக எடுத்துக்கிறது உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸு, சீட்ஸு, அதில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சீட்ஸ் இருக்குது. நீங்கள் சியா சீட்ஸ், இது அவ்வளவு டைஜஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடியது, பிளட் சுகருக்கு அது உகந்த பலனை கொடுக்கக்கூடியது சியா சீட்ஸு. அப்புறம் பாதாம், வால்நட். ஸோ ஓவரால் எக்ஸசைஸ், அப்புறம் தியானம்னா மெடிடேஷன். எக்ஸசைஸ்க்கு அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸு தியானம், மற்றும் இந்த யோகா 15 மினிட்ஸ் ஒரு யோகா. இதை ரெகுலராக இந்த மாதிரி ஒரு ரெகுலரான ப்ராக்டிஸ் இருந்தாலே டயபெட்டிஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று எக்ஸசைஸு. ஸ்ட்ரெஸ் அதிகமாக வராமல் பார்த்து எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துக்குங்க. எந்த வியாதியை பற்றியும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அதை டீப்பாக உள்ளே போய் பார்க்காதீங்க. மெடிசின்ஸையும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் பார்க்காதீங்க. எதையும் அப்படியே எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே உடலுக்கு பிரச்சனை அதிகமாகும். அதனால் நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் புக்கு படிக்கிறது, யோகா பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதை பற்றியும் கண்டுக்காமல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்களை உண்டாக்கி
செய்யும்போதே ஈஸியாக இந்த டிசீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு பற்றாக்குறை. அது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரே இடத்துல ஆக்டிவாக இல்லாமல் அல்லது தொடர்ந்து ஒரே ஃபுட்டை சாப்பிட்டு இருந்ததுனால வந்த விளைவு. அதே மாதிரி ஹெரிடிட்டி கூட இருக்கலாம். ஆனால் நம்ம நினச்சோம்னா அந்த டிசீஸுன்னு சொல்கிறத விட ஒரு பற்றாக்குறையினால் ஏற்பட்ட விஷயங்களை சரி செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செஞ்சு ரெகுலராக செஞ்சால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும், இதிலேருந்து வெளியும் வர முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இதில் சக்ஸஸ் கிடைக்கும்.